Hi, welcome to Kavi's recipe. Hello friends, இன்னைக்கு கவிஸ் ரெசிபில உடல் சூட்டை தணிக்கக்கூடிய கம்பங்கூழ் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது காலை சாப்பாடா எடுத்துக்கலாம், அப்படி இல்லனா டீ காஃபிக்கு பதிலா சாப்பிடலாம். நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்குன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சாப்பாடா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வெரைட்டியான கம்பு இருக்கு. ஒன்னு உருண்டையா இருக்கும், ஒன்னு நீளமா இருக்கும். நீளமா இருக்கதா நாட்டு கம்பு. நீங்க எந்த கம்புலனாலும் இத செய்யலாம். அதை கழுவி நல்லா காய போட்டு ஒரு 2-3 நாள் காய போட்டோம்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கு அப்புறமா அது ஒரு சட்டியில போட்டு நல்லா கம்போட வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு ட்ரை மிக்ஸி ஜார்ல போட்டு அதை நல்லா பொடி பண்ணனும். ஃபைன் பவுடர் ஆகணும்னு தேவையில்லை. சின்ன ரவை இருக்குல்ல, அந்த ரவை பதத்துல இருந்தா போதும். நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில இருந்து எப்ப தேவையோ அப்ப எடுத்து பண்ணும்போது நமக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு பதிலா கடையில வாங்குன மாவு பயன்படுத்தணும்னா ஒரு தடவை வறுத்துட்டு பயன்படுத்தணும். நமக்கு எவ்வளவு மாவு தேவையோ அதை எடுத்துக்கலாம். நான் 1 கப் மாவு எடுத்துர்க்கேன். அதில ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். அந்த மாவை கரைக்கிறதுக்கு 1 கப் தண்ணி விட்டு அது கட்டி இல்லாம நல்லா கரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சுக்கறணும். 1 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி தேவைப்படும். 1 கப்பை வந்து கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. மீதி 3 கப் தண்ணியை ஒரு அடிகனமான பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அதை அடுப்புல வச்சிட்டு அது கொஞ்சம் சூடாகட்டும். அந்த தண்ணி சூடாக ஆரம்பிக்கும் போது நம்ம கலந்து வச்ச மாவு இருக்குல, அதை ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதில சேர்த்து நல்லா கலக்கி விடணும். கலந்ததுக்கு அப்புறமா தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கூழ் வேக வேக அது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டிப்படும். இந்த பபிள்ஸ் வரும்போதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா மாவு அடியில தங்கிரும். இந்த பபிள்ஸ் வர வர அந்த மாவு நல்லா வேக ஆரம்பிக்கும். மாவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா பொங்கி வரும்போது மாவு வெந்திருச்சுன்னு அர்த்தம். அதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆடியில கூழ் ஊத்துறதுக்கு காரணம் நம்மளோட கிளைமேட் சேஞ்சா இருக்கும். வெயில் காலத்துக்கு அப்புறமா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஏற்படுற உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு தான் கூழ் சாப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கூழை நம்ம எப்பயுமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவுமே அது கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் மண் பாத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி. அது ரொம்ப நேரம் அதுல சூடாவே இருக்கும். பாருங்க, இன்னும் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடங்கும். சூடாவே இருக்கும் இந்த பாத்திரத்துல இருக்குது. நொரை கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடணும். கூழோட கலரை பாருங்க, நல்லா வெந்திருக்கு. அதனோட வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கூழ் சாப்பிட தேவை தயிரும் சின்ன வெங்காயமும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். வடகம், வத்தல், மோர் மிளகா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கூழை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது மேலே தயிர் சேர்த்துக்கலாம். அதில் சின்ன வெங்காயத்தை நல்லா தூவி நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட சாப்பிட்றதுக்கு வத்தல், வடகம், மோர் மிளகா, நாங்கள் முறுக்கு, காராபூந்தியெல்லாம் பயன்படுத்துவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூழை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். Subscribe, like and share this video.